டேபெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சாரா. இது உங்கள் சேனல் டேபெரி ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்கண்ணாவோட தாய் மாமன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப மந்த்துக்கு அப்புறம் நான் இந்த எஃப்எஃப்குள்ளே வரேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னன்னு தெரில, எனக்கு எமோஷ்னலி இன்றைக்கி இதுதான் போடணும்னு தோணுச்சு. ஓகேடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். மாமா, இன்னைக்கு எப்படியாவது பப்ளுக்கிட்ட பேசலாம். இப்படி தான் நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் அப்படியே மறந்து போயிடுவல்ல. பேசுகிறேன்டி. பார்ப்போம். ஒரு புருஷங்கிற மட்டும் மரியாதை இந்த வீட்டில் எனக்கு இருக்கா? என்னது? ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன்னே. அது இதோ அண்ணியாக வருது, பேசு. அப்புறம் பப்ளு, சாப்பிட்டியாம்மா? ஏன் அவள் சாப்பிட்லான்னு ஊட்டி விட போறியா? மூட்டை கதைக்கு வா. வர்றேன். என்னண்ணா 2 பேரும் என்ன கூப்பிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அது இந்த சங்குக்கு என் நினைப்பு இருக்கா இல்லையானே தெரியல. ஐயோ அண்ணா, யாரு ஒரு ஃபோன் கூட பண்ணவே மாட்டேன். இப்படி இருக்கிறதுக்கு அந்த கம்ப்யூட்டரே கல்யாணம் பண்ண வேலை எதுக்கு என்ன லவ் பண்ணி தொல்லை பண்ணுறான்? வரலன்னு சொல்லிட்டு இருக்கு. மரியாதையே நீ பேசு. பேசுகிறப்பா பேசுகிறேன்டாம்மா. ட்ரீம் ஜாபுங்கிறதுக்காக எதுக்கெல்லாம் நம்ம பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்னால் முடியலடா சாமி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது அப்படியே ஒரு ஃபோனும் ரிங் ஆகுது. யோசிக்கிட்டா இந்நேரத்தில் யார் கால் பண்ணுறாங்க? ஐயோ இவளா? உங்களுக்குன்னு ஒரு இன்னைக்கு ஏதாவது வெளுத்து வாங்காமல் விட மாட்டா போல இருக்கே. நாங்கள் இருக்கோம். எடுக்கலாமா வேணாமா? எடுக்கலைன்னா உங்களுக்கு கேட்குற கேள்வி அந்த மாதிரி இருக்கும். சரி எடுத்துருவோம். ஹலோ, என்னம்மா பண்ணுற? விளக்குமாறு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேட்குற கேள்வி பாரு. டா, உன்னை நம்பி ஒரு பொண்ணு வீட்டில் இருக்குன்னு உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையா? அதெல்லாம் எப்படிமா இல்லாமல் போகும்? அதெல்லாம் இருக்கு இருக்கா? அது அப்பப்போ என்கிட்ட சொல்லு, எனக்கு மறந்து போயிடுது. எனக்கு கொஞ்சம் ட்ரீம்ஸ் இருந்தது, எனக்கு மறந்து போயிடுது. மேரேஜ் அப்புறம் தான் அச்சீவ் பண்ணேன். மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணதும் பண்ணாங்க. நீ எப்போ பாரு அதை கம்ப்யூட்டரே கழிவு அது முன்னாடியே உட்காந்துருக்கே தவிர ஒரு 5 நிமிஷம் எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறியா? ஒரே வீட்டில் தான் இருக்கும். அப்படியே இருந்தாலும் நீ வாயத்தை வந்து எதுவும் பேச மாட்டேன். கேட்டால் ப்ராஜெக்ட் டெட்லைனு எப்படி திட்டுவாரு, நான் அந்த ஒர்க்கு பண்ணுறேன் இந்த ஒர்க்கு பண்ணுறேன்னு. ஐயோ என்னை பாடா படுத்துறேன். நீ இப்படியே 4 வருஷம் 5 வருஷம் ஆமாம், நீ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்க? ஏதோ என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு வரைக்கும் நீ பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி சுற்றின. என் அண்ணன்கிட்ட என் ஃபோன் நம்பர் வாங்கி அதுவும் என்கிட்ட பேசி எப்படியோ என்கேஜ்மெண்ட் வரைக்கும் நீ கொண்டு வந்துட்ட. ஆனால் இப்போ என்னன்னா என்னை நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறல்ல நீ. அதெல்லாம் இல்லை, நான் டெய்லி பேசினா மட்டும்தான் நான் ஒன்று நினச்சிருக்கேன்னு அர்த்தமா? இதெல்லாம் நாங்கள் அஞ்சான் படத்துலேயே பார்த்துட்டோம். திருப்பி அதே ஓல்டு டைலாக் போட்டு சாவடிக்காத. இருடி ஒன்று வச்சுக்கிறேன். ஆமாம் வச்சுக்கிறாங்க. மூஞ்சியை பாரு. இன்னைக்காவது வீட்டுக்கு சீக்கிரமாக வருவியா இல்லை லேட்டாக வருவியா? அது அது வந்து நீ இருக்கிறதே தெரியுதுடா, நீ வரமாட்டேன்னு. உன்னெல்லாம் போய் லவ் பண்ண பாரு. உன்னெல்லாம் அப்படியே பின்னாடி சுத்தன்னு விட்டுருக்கணும். ஆனால் பாவம் பார்த்து உன்னை ஓகே பண்ண பாரு. எல்லாம் ஏன் தப்பு? இருக்கட்டும் அப்புறமா எல்லாம் என் அண்ணியை சொல்லணும். என் அண்ணி மூஞ்சுக்காக தான் உனக்கெல்லாம் ஓகே சொன்னேன். எது என் தங்கச்சி சாராக்காக சொன்னியா? அப்புறம் உனக்காக சொல்லுவாங்க. இவன் பெரிய இவன் மூஞ்ச பாரு. இவர் அப்படியே ஒரு மன்மதன். இவர் வந்து இன்னொன்று வாங்கி நாங்கள் விழுந்துட்டோம் மடியில். அப்படியே போடாங்க. ஏமா இப்படி திட்டுற? கொஞ்சம் புருஷங்கிற மரியாதை இருக்கா உனக்கு? இப்போது மரியாதை இருக்கு. புருஷனானதுக்கு அப்புறம் பாரு உனக்கு மரியாதை எப்படி இருக்குன்னு. நல்லா கடவுளே, என்னடி இப்படிலாம் பேசுற? தெரியும்ல, அதான் அப்படிதான் பேசுவேன். ஏன் நீ மட்டும் இல்லை, நீயும் வீட்டில் இருந்தாலும் ஒர்க்கு தானே பார்க்குற? ஆமாடா, வீட்டில் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறேன். ஆனாலும் வாழ்ந்துட்ட பற்றி எல்லா வேலையும் செஞ்சுட்டு உன் கூடவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்டா. நான் என் ஒர்க் எல்லாத்தையும் முடிக்கிறேன். ஆனால் உன்னை பார்த்தா வச்சுக்கிறேன். 2 o'clock 3 o'clock தான் நீ ஒர்க் முடிச்சுட்டு ரூமுக்கு வர. இதில் நான் எங்கே பேசுறது? வீட்டில் வந்து அதே ஆஃபீஸ் ஒர்க்கு. ரொம்ப சரி படுத்துற ஜமுக்கா. அப்போ இதெல்லாம் கொஞ்ச நாள் தான். எனக்கு அந்த ட்ரீம் ஜாப் மட்டும் கிடச்சிட்டா அதுக்கப்புறம் டபுள் ட்ரீட்டு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது. அதுக்கப்புறம் பாரு, கண்டிப்பாக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஜமுக்கா. எனக்கும் புரியுது. ஆனால்
எனக்கும் எல்லாரும் மாதிரியும் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. என்ன ஐடியா? சில நேரம் கோவம் வரும், சில்லுன்னு ஒரு கதை இருந்தாலும் என்ன நானே சமாதானம் பண்ணிப்பேன். ஆமாம், சரி அதில் நான் பேசிட்டே இருப்பேன். ஃபோனை வச்சிடுறேன். பேசுகிற மாதிரி ஒரு நிமிஷம். அந்த ஸ்டைலில் ஊர்லேருந்து அம்மா கால் பண்ணாங்க. என்ன? அதான் நெக்ஸ்ட் வீக் நமக்கு வெட்டிங் வைக்கிறதா பேசிக்கிறாங்க. என்னடா சொல்கிற? நெக்ஸ்ட் வீக்கா? முடிச்சிட்டோம். கேட்பானே, அதான் கையோட கல்யாணத்தை அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்டைலில் பண்ணுவோமா? சரி. ஒரு கதை ஆனால் சாரா தான் வர முடியாதுன்னு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னடா சொல்கிறேன்? இந்த டைமில் ட்ராவல் பண்ண வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காங்களா? அதனால அவன் வரமாட்டான்னு நினைக்கிறேன். என்ன சோமுக்கா அண்ணி இல்லாமல் இப்படி எனக்கும் கஷ்டமாக தாண்டி இருக்கு. வேற வழி இல்லையே. எங்கே இருப்பாரு? சரி, இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கு, அதாவது நெக்ஸ்ட் வீக் ஆகுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒன்றா தான் இருக்கும். இருந்தாலும் அப்போ ஒன்றா இருக்கிறது என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கு இப்போவே ஈகராக இருக்கும். என்ன எச்சி ஆஃபீஸ் ஒர்க் அப்புறம் நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நீங்கள் அப்படியே ஷை ஆகிட்டு ஃபோனை வச்சுட்டு அது ஜிக்கோட வால்பேப்பர் தான் இருக்கும். ஸோ அதை அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா, அதாவது நம்ம ஜேகே வீட்டில் தான் எல்லாரும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க எல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கல்ல, அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு அது இல்லை இதெல்லாம் சொல்லிடாதீங்க. திருப்பி யூஎஸ்ல வந்து இங்கே கொரியா வந்து எல்லாத்தையும் எடுத்து போகிறதுக்குள்ள வெடிச்சிடும். அப்பா கேட்பேன். நானும் உன்ன மாதிரி அம்னீஷியா பேஷண்ட்டா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மறக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நீ போயிட்டு மொட்டை மடிப்போம். சரி, நம்ம இன்னைக்கு கிளம்பணும். இருக்கு கல்யாணத்துக்கு. அங்கேயா? தெரியுது. அங்கன்னா ரூம்குள்ளே போய் படுத்து தூங்கிடாத. ஆனால் போயிட்டு இல்லை, சாராவை எப்படின்னு தனியாக விட்டு போகிறது, அதுவும் இந்த நேரத்தில் அம்மா தாண்டி எனக்கும் புரியல. கேட்குது. அண்ணன் வந்துட்டான். எல்லாரும் மாப்பிள்ளையும் எப்படி இருந்தாலும் பொண்ணோட அண்ணங்கிறதுனால அவரும் வந்து தான் ஆகணும். மாமா நீ எனக்கு சாக்லேட்டே வாங்கி கொடுக்கல பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் சாராதா வீட்டில் அப்படியே கவுன்சில் உட்காந்துட்டு எடுத்து கொடுக்குறேன். சோகமாக கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. நாளைக்கு அப்போ டைம் போகலாம். உட்காந்துட்டு இருக்கா. இப்போ என்ன கப்பலாக கவுந்து போச்சு? கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ வந்தா? ஆமாம், கப்பல் தான் கவுந்து போச்சு. கிட்ட அப்புறம் 2 பேரும் சேர்ந்து கவுந்து கிடக்கிற கப்பல் தூக்கி நிமித்து வைப்போம். விளையாடுறியா? இன்னும் கோவமாக இருக்கியா? மாமா நான் அப்புறம் வரேன். இல்லை, ரொம்ப வைப் மூடில் இருக்கேன். வாயன் கேட்குறேன் பாரு. ஏன்டி என்கிட்ட கோச்சுக்கிற? அப்புறம் எனக்கு தான் தெரியும்ல உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட மேரேஜ் விஷயத்தில் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தேன்னு. இப்போ பாரு, விஷயம் தெரியுமா? என்னால் மேரேஜ் பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல. விஷயம் தெரியுமான்னு கேட்குறேன். என்னப்பா பண்ண முடியும்? அது டாக்டர் சொல்லிட்டாங்கல்ல. ஏமாம்மா ஃப்ளைட்டில் தான் நீ குட்டி நான் சொல்ல முடியும். போடா, ஃப்ளைட்டில் தான் போகிறோம். அண்ணன் தான் சொன்னேன். சொல்லுமா, இந்த டைமில் நீ ட்ராவல் பண்ண நல்லா இருக்காது. அது வந்து பேபியும் பப்ளு இல்லை, அதுக்காக தான் சொல்கிறேன். பப்ளு பண்ண பப்ளு என்ன இப்படி சொல்கிறேன்? புதுசாக ஆரம்பிக்க போகிறாள் அண்ணா. அதுக்கு உங்கள் பேரை வைக்கிறது எனக்கு சேர்ந்து 2 பேரும் பிளான் பண்ணுறாங்க. நல்லா பிளான் பண்ணுறேன். எனக்கு புரியுது. என் பேரை வந்துச்சு. இந்த சுச்சுவேஷனில் இப்போ போக முடியும்? ஐயோ அண்ணா, கிறிஸ்டோட பேர் கண்டிப்பாக கூட்டு போய் இது வரையா பப்ளு போய் பார்க்கலாம். இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ண. கண்டிப்பாக பார்க்க வருது. கேட்கல கேட்கல போமாமா. ஐயோ கேட்டுச்சு. அண்ணா வரமாட்டான். அவன் தான் ஒர்க்குன்னு சுற்றுறானே. அதை பற்றி எப்படி வருவான்? ஆமா, அதெல்லாம் வருவான். புதுசாக பேர் வைக்கிறது. நீ வேணா பாரு, டியூ டேட் வரதுக்கு முன்னாடி ஒன்று வருவான். அதுக்கு என்னப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டேஸும் பாஸ் ஆகுது. ஆஃப்டர் 4 days, அதாவது இன்னைக்கு உங்கள் வெட்டிங் வெட்டிங். ஸோ நீங்களும் ஜாமுக்கும் ரொம்ப ப்ரிட்டியாக ரெடியாகி ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐயோ, பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேற போகுது. ஐயோ, இன்னைக்கு நல்லா நடக்க போதோ அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக உட்காந்துருக்கா. இந்த வீட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். அம்மா வராங்க. என்ன ரெடி ஆகிட்டியா? ரெடி ஆகிட்டம்மா, இப்போ வரேன். சத்தம் அப்புறம் என்னடா
முகத்தில் மாப்பிள்ளை பேர் அப்படியே தாண்டவம் ஆடுதே. பெரிய மதுரை வீரன் நினைப்பு. சும்மா இருமா நீ வேற. என்னடா மறுபடியும் வைக்கப்படும் நீ ஆம்பளை பையன் நீ வைக்கப்படுற. ஏமா ஆம்பளை பசங்க வைக்கப்படக்கூடாதா? எங்களுக்கும் மேடம் சீக்கிரமாவா அப்படி பேசுங்கம்மா. ஜாராவையும் கூட்டு வந்திருக்கலாம். டேய் எங்களுக்கும் அவளை விட்டு வரணும்னு ஆசையா? வழி தெரியலடா. அவள் அந்த டைமில் ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. சரி மச்சானது வந்தானா? இல்லைடா நாங்கள் அவரை கூப்பிட்டோம். அவரும் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. அதுவும் நானும் வந்துட்டா ஜாராவை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அங்கே வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதுவும் கரெக்டு தாங்க. யாராவது அவ கூட அது வேற ஒரு குழந்தை தனமாக இருக்கும். என்ன பண்ணுறதுனே தெரியாம ஏதாவது பண்ணிடுச்சுன்னா அதனால அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவங்க அம்மா அதாவது அவங்க அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே முடியுது. நீங்களும் அழகா ஒரு ஒயிட் ஃப்ராக்கில் அழகாக ஒரு ஏஞ்சல் மாதிரி வந்துட்டுருக்கீங்க. ஸோ இங்கே ஜேகேக்கா உங்கள் பார்த்தாலே ஃப்ளாட்டு அதுவும் இந்த மாதிரி ஏன்னா யூஎஸ்ங்கிறதுனால இப்படியே தான் அந்த டைம் கொஞ்சம் ஃபன்னியாக போயிருக்கோம். சாராக்கு வந்து உங்களுக்கு இந்தியன் ஸ்டைலில் தான் வெட்டிங் பண்ணணும்னு ஆசை. ஆனால் நீங்கள் இப்போ யூஎஸில் இருக்கிறதுனால அங்கே இருக்க சர்ச்லேயே சிம்பிளாக மேரேஜ் அரேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. என் பேரை மட்டும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே சாரா தான் எல்லாத்தையுமே பார்த்துட்டு மாமா அச்சு விட பொறுத்து நல்லா இருக்குல்ல. ஆமாம் நான் தான் சொன்னேன்ல எனக்கும் ஜோடி பொறுத்து நல்லா இருக்கும். நீ தான் கேட்கல. இப்போ பாரு என் நீ எவ்வளோ அழகாக இருக்காரு. என்னடி இப்போவே என் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமாம் அதுக்கு என்ன இருந்தாலும் அவள் தானே எனக்கு கண்ணியாக வரணும். அதனால தான் நான் அவளை எப்போ நம்ம மேரேஜில் பார்த்தனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒய்ஃப்னா அது வயன் மட்டும்தானே. எப்படி பிளான் அது சந்தோஷமாக பேசிட்டேன்னா அதெல்லாம் நல்லா தானே பிளான் பண்ணுறேன். என்னை மட்டும்தான் டீலில் விட்டுறேன். என்ன ட்ரை பண்ணுற நீ எதுக்கு ட்ரை பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்போ ரொமான்ஸ் பண்ணலாம் ஆஃப் பண்ணுறேன் மேரேஜை பாரு. ஆமாம் ஆமாம் இதெல்லாம் மட்டும் இவன் அப்படியே பண்ணி விட்டுருவோம் பாரு. நீ பண்ணதுனால தானே நீ உட்காந்துருக்கேன். ஏன்னா இந்நேரம் என்ன கேட்டிங்க இந்தியன் ஸ்டைலில் பண்ணி மெஹந்தி அது இது இப்போ ஃபங்க்ஷன் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பாரு. இப்போலாம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே தான் முடிஞ்சு நீங்களும் ரொம்ப ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே ஒரு ஃபியூ மந்த்ஸ் பாஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தா கரெக்டாக சாராக்கும் டியூ டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால அவள் ஆக்சுவலி உங்களை பார்க்க வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் ஆல்ரெடி உங்கள் வெட்டிங்கும் பார்க்கல. இப்போ உங்களை பார்க்க வரலன்னா அதுவும் டியூ டேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் தான் நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால அடிக்கடி சாராக்கு கால் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் ஜேகேக்கு ஆஃபீஸில் நெட்ஒர்க் இஷ்யூஸ் அதுவும் ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறனால அவள் அதிகமாக பேசியிருக்க கூட மாட்டான். ஸோ நீங்கள் தான் அண்ணி என்ன பண்ணுறான்னு தெரியலையே. சரி இது ஒர்க் கம்மியாக தான் இருக்குது. எனக்கும் போர் அடிக்குது. பேசாமல் ஏன் அண்ணி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறீங்க. அப்போ சாரா அப்படியே அப்போ தான் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சிருப்பா போல். ரொம்ப டயர்டாக அப்படியே உட்காந்துருக்கா. நீங்கள் பார்த்துட்டு அண்ணி என்னாச்சு ஏன் இப்படி உட்காந்துருக்கா? அதுவா இப்போதான் தூங்கி இருந்துச்சு அதனால தான் ஃபேஸ் அப்படி டல்லாக இருக்கு. அப்படியா? ஆமாம் நான் ஏதோ உனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை நினச்சேன். அடிப்பாவி அப்போ நானும் உடனே சண்டை போடாமல் இருக்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்கா? சாச்சா அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையா நீ? சொல்லித்தான் பாரு. அம்மா எங்க இந்த உதவக்கறேன் யாரு? அதான் உன் புருஷன் ஜங்குக்கு. அதான் கிளம்பிட்டு நீ என்ன நீ இப்பெல்லாம் பேசுகிற? அவனுக்கு என்ன மரியாதை? புதுசாக பொண்டாட்டி வந்ததும் தங்கச்சி மறந்துட்டான்ல இருக்கும். ஊருக்கு வரட்டும் அவன் தூக்கி போட்டு மிதிக்கிறேன் பாரு. என்னென்னு யோசிச்சுட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இது வேற ஒரு விஷயம். ஆமாம் பொட்டிக்கு அண்ணன் பேர் தான் வைக்க போகிறேன்னு தெரியாமல் அண்ணன் யார் பேருன்னு இப்போ வரைக்கும் யோசிச்சுட்ருக்கான் போல். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ராத்திரி முழுக்க தூங்கியிருக்க மாட்டான். அவன் தூங்கவே இல்லையே.
எப்படி மாமா கரெக்டாக சொல்கிற? இல்லை, நைட்டு நம்ம ரூம் ஃப்ரிட்ஜில் தண்ணி இல்லை. சரி தண்ணி எடுத்துகிட்டு வரலான்னு ஹாலுக்கு வந்தேன். இவன் என்னடான்னா குட்டி போட்ட பொண்ணு கொடுக்காம இருக்க அங்கே இங்கேயும் நடந்துட்டுருக்கான். என்ன சொல்கிற? யார் பேரை வச்சுருப்பா யார் பேரை வச்சுருப்பான்னு ஏதோ ஸ்ரீராம ஜெயின் சொல்லும்போது அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு ஜஸ்ட் லைக் அந்த அஞ்சான் மூவியில் பண்ணியை சுடுற மாதிரி சுட்டுருவானான்னு சந்துரு சொல்லிட்டே இருப்பான்ல, அந்த வேர்ஷனில் சொல்லிட்டு இருந்தான். சரி விடு, இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இந்த டென்ஷன்லேயே இருக்கட்டும், அங்கே போய் சொல்லிக்கலாம். நீ அதுக்குள்ளே விளையாடாத மாம்சு. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன். பப்ளு, பொட்டிக்கு யார் பேர் வைக்க போகிற? எப்படியும் என் தங்கச்சி என் பேர் தான் வைப்பா. அவளுக்கு அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால அவள் என் பேர் தான் வச்சுருப்பா. ஆமாம் மாமா, எனக்கும் அப்படி தான் தோணுது. ஒன்று உன் பேர் வச்சுருப்பா, இல்லைன்னா இல்லைன்னா யார் பேர் வச்சுருப்பா? ஆரா பேர் வச்சுருப்பாளோ? இல்லை மாமா, ஆரா பேர்லாம் வைக்க வச்சுருக்க மாட்டா. எனக்கு தெரிஞ்சு உன் பேர் தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். சரி, எனக்கும் அப்படி தான் தோணுது, போய் பார்ப்போம். ஆமாம், பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு யாராவது சீஃப் கெஸ்ட் வராங்களா? என்ன மாமா இவ்வளோ பெரிய பொட்டிக் ஓப்பன் பண்ண போகிறோம், சீஃப் கெஸ்ட் இல்லாமையா? அதெல்லாம் சீஃப் கெஸ்ட்லாம் இருக்காங்க. யார் அது? அதுவா, சீஃப் கெஸ்ட் வந்து என்னடி இப்படி யோசிக்கிற? இரு மாம்சே. மாமா, உனக்கு தெரியும்ல, காலேஜ் படிக்கும்போது எது நாம் படிக்கும்போதா? அட மங்குனி மாமா, நம்ம படிக்கும்போது இல்லை, பப்ளு படிக்கும்போது பப்ளுக்கு ஒரு க்ரஷ் இருந்தான், உனக்கு ஞாபகம் இருக்கா? க்ரஷா? அடியே, அது ஒன்று தாண்டி, அது எனக்கும் தெரியும்டா மங்குனி மாமா. இப்போ ஸ்கிரிப்ட் படி நம்ம வேறு யாராவது சொல்லி விடணும். யாரை சொல்கிறது? ஓ, அந்த ராகுலா? ஆமாம் மாமா, அதே ராகுல் தான். ராகுலா சீஃப் கெஸ்ட்டு? ஆமாம், ராகுல் இப்போது பெரிய ஆள் ஆயிட்டான்ல. என்ன சொல்கிற? மாமா, அவன் இப்போது 4 ஸ்டார் ஹோட்டல் வச்சுருக்கான் மாமா. 4 ஸ்டார் ஹோட்டல், 4 5 ஸ்டார் ஹோட்டல் ஓனரு. அப்போ அவனை கூப்பிடலாம்ல. என்னடி இது, பொட்டிக் திறக்கிறதுக்கு ஹோட்டல்காரனை கூப்பிட்ற? இருக்கட்டும் மாமா. அது மட்டும் இல்லை, அவன் இன்ஸ்டாகிராமில் பெரிய இன்ஃப்ளூயன்சரான். அதனால இன்கேஸ் நம்ம பொட்டிக் அவன் வந்தால் நிறைய கஸ்டமர்ஸும் அவன் மூலமாக கிடைக்கும்ல. ஓ, இந்த பிஸ்னஸ் ட்ரிக்கில் தான் ராகுலை சூஸ் பண்ணிங்களா? ஆமாம் மாமா, அவள் கூட யாரை கூப்பிடலான்னு கேட்டா, நான் தான் ராகுலை கூப்பிடலான்னு ஐடியா கொடுத்தேன். சூப்பர் ஐடியா. சரி வந்துருச்சு, இறங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி போகிறாங்க. ஸோ அப்படியே எல்லோரும் வென்யூக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன சீஃப் கெஸ்ட் இன்னும் வரல? இப்போ ப்ளூ, டைம் ஆகிட்டே இருக்குது, எங்கடி சீஃப் கெஸ்ட்டு? சீஃப் கெஸ்ட்டா? அதான் ராகுல். அதாண்டி, எதுவும் க்ரிஷாமி, அவன் வரல.